கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 மாணவர்கள் மற்றும் பள்ளியினுடைய வேன் ஓட்டுநருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. கடலூர் அரசு மருத்துவமனையில் தற்போது படுகாயமடைந்தவர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் விளக்கம் அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். பக்கத்துல ஒரு ஸ்கூல் வேன் காலையில போயிருக்கு. அந்த கேட் வந்து எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ரயில்வே கிராசிங்ல போற விபத்து நடந்திருக்கு. கடலூர்ல செம்மங்குளம் பக்கத்துல ஒரு ஸ்கூல் வேன் காலையில போயிருக்கு. அந்த கேட் வந்து ஒரு ஓப்பன் கேட்டு திறந்தே இருந்திருக்கு. இந்த கேட்டு திறந்து இருந்ததால அந்த ஸ்கூல் வேன் கிராஸ் பண்ணிருக்காங்க. அதில் 5 குழந்தைங்களும் ஒரு டிரைவரும் இருந்திருக்கிறாங்க. ஒரு ரயில் வந்து வேன் மேலே மோதி 3 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்திருக்கிறது. 2 குழந்தைகள் ஒரு டிரைவர் 3 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்து குறித்தான செய்தியை தொலைக்காட்சிகளில் பார்த்தவுடன் எனக்கும் மாண்புமிகு அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்களுக்கும் பேசி உடனடியாக சி.வி. கணேசனை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு போக சொன்னார். அவர் விரைந்திருக்கிறார். இப்போ நானும் சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். இந்த 3 குழந்தைகள் அடிபட்டு மரணமடைந்த அந்த குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மீது 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை மட்டும் வெண்டிலேட்டரில் இருக்கு. ஒரு குழந்தை உயிருக்கு பயம் இல்லை, சிகிச்சை பெற்று வருகிறது. அந்த ஓட்டுநரும் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரு 3 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. 3 குழந்தைங்க இறந்துருச்சு. அது மாதிரி மாண்புமிகு அமைச்சர் இந்த திட்டப்பகுதி பற்றி சொன்னார். இதுக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு உண்டு. மாண்புமிகு அமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கை தான் என்னன்னா, இந்த திட்டப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 1800 வீடு இருக்கு. இந்த வீடு இப்போ இந்த மாதிரி புதுசா குடிசை மாற்று வாரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ரயில்வே கிராசிங்ல போற விபத்து நடந்திருக்கு. கடலூர்ல செம்மங்குளம் பக்கத்துல ஒரு ஸ்கூல் வேன் காலையில போயிருக்கு. அந்த கேட் வந்து ஒரு ஓப்பன் கேட்டு திறந்தே இருந்திருக்கு. இந்த கேட்டு திறந்து இருந்ததால அந்த ஸ்கூல் வேன் கிராஸ் பண்ணிருக்காங்க. அதில் 5 குழந்தைங்களும் ஒரு டிரைவரும் இருந்திருக்கிறாங்க. ஒரு ரயில் வந்து வேன் மேலே மோதி 3 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்திருக்கிறது. 2 குழந்தைகள் ஒரு டிரைவர் 3 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்து குறித்தான செய்தியை தொலைக்காட்சிகளில் பார்த்தவுடன் எனக்கும் மாண்புமிகு அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்களுக்கும் பேசி உடனடியாக சி.வி. கணேசனை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு போக சொன்னார். அவர் விரைந்திருக்கிறார். இப்போ நானும் சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். இந்த 3 குழந்தைகள் அடிபட்டு மரணமடைந்த அந்த குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மீது 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை மட்டும் வெண்டிலேட்டரில் இருக்கு. ஒரு குழந்தை உயிருக்கு பயம் இல்லை, சிகிச்சை பெற்று வருகிறது. அந்த ஓட்டுநரும் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரு 3 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. 3 குழந்தைங்க இறந்துருச்சு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.